சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். நம்ம எண்ணெயில பொரிப்போம், ஏதோ ஒரு சீட் ஆயில். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில்ன்றது ரொம்ப பிரபலமாக இருக்குது, அதுதான் ரொம்ப சத்துன்ற மாதிரி இருக்குது. இல்லை மற்ற நாடுகளுக்கு போனால் கெனோலா ஆயில்ன்றது இருக்குது. நமக்கு இதுதான் சீப்பாகவும் கிடைக்குது, இல்லை அந்த பாம் ஆயில்ன்றது சீப்பாக கிடைக்குது. அப்போ இதை வாங்கி நம்ம சமைச்சோம் அப்படின்னா இதில் இருக்க அந்த omega-6ன்ற ஃபேட்டு உங்களுடைய அந்த கேன்சர் செல்ஸை அதிகப்படுத்துறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். இப்போ சிக்கனே இருக்குது, சிக்கன்லேயும் வந்து கொழுப்பு இல்லாமல் கிடையாது. அந்த கொழுப்பு அது கொழுப்பு தான். அது எந்த கறியாக இருந்தானே கொழுப்பு தானே. அதை தவிர்த்துட்டு நம்மளால் கறியை மட்டும் சாப்பிட முடிஞ்சா ஓகே. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த நம்ம ஹெல்தி நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இட்லி தோசை இல்லை இன்னைக்கு சிறுதானியத்தை வந்து நம்ம பெரிய அளவுக்கு நம்ம கொண்டு வரோம் இல்லையா, இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி. இப்போ சிறுதானியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் நீங்கள் சாப்பிட்ற ஒரு 7 நாள் கணக்கு வச்சிங்கன்னா அதில் 21 வேளை வருதுன்னா 2 வேளைக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது சிறுதானியத்தை. இப்போ இந்த நான் சொன்னல, இப்போ என்னோட கேன்சர் ஜேர்னியில் வந்து என்ன மாடர்ன் மெடிசன் தான் சரி பண்ணுச்சு. பட் அந்த மாடர்ன் மெடிசின் சரி பண்ணும்போது அந்த மாடர்ன் மெடிசனுக்கு நான் ஒரு காசு நான் பே பண்ணியிருப்பேன்ல, என்னோட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பீரியட் எடுத்து நான் ஒரு செலவு பண்ணியிருப்பேன்ல, அந்த செலவு நான் கீமோன்ற ஆப்ஷனையோ ரேடியேஷன் தெரப்பின்ற ஆப்ஷனையோ சூஸ் பண்ணியிருந்தேன்னா பல மடங்கு அதிகமாக நான் பே பண்ணியிருப்பேன். இவர் இதை பற்றி பேசுகிறாருன்னா அவருக்கு பேசுறதுக்கு உண்டான அருகதை அவருக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். என்ன அப்படின்னா, நாம் சொல்கிறத நாம் கடைப்பிடிக்கிறோமா இல்லை நாம் அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்கிறோமா அப்படின்னா நமக்கு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது. இல்லைன்னா நமக்கு தகுதி இல்லை. ஒரு லேபிள் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, பின்னாடி லேபிள் இருக்கும். அந்த லேபிளில் ப்ரோட்டீனுக்கு ஒரு நம்பர் இருக்கும், மேலே எனர்ஜின்னு ஒரு நம்பர் இருக்கும். இப்போ இந்த ப்ரோட்டீனுன்ற நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ன்ற ப்ராடக்ட்டு கேலரி வந்து ஒரு 200ன்னு போட்டிருக்கு, ப்ரோட்டீன் வந்து ஒரு 10ன்னு போட்டிருக்கு அப்படின்னா இப்போ இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100. இந்த 100ன்ற நம்பரு மேலே கேலரின்ற நம்பரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஹை ப்ரோட்டீன். இந்த சாலிபிள் ஃபைபர் எதுலாம் இருக்குது, கொய்யால இருக்குது, ஒரு சிறிய அளவுக்கு தான். எவ்வளோ வெரைட்டியாக இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 வகையான காய்கறியாக சாப்பிடணும். 20 வகையான காய்கறியை ஒரு நாளைக்கு சராசரியாக 350 கிராம். ஆனால் 20 வகைன்றது முக்கியம். ஏன் 20 வகைன்றது முக்கியம் அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு வகையான சாலிபிள் ஃபைபர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிம்பிள், இதெல்லாம் ஒரு பக்கம் சாப்பிடுங்க. சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப எளிமையான வழி. குறைஞ்சபட்சம் ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம்ன்றது வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ இருந்தீங்கன்னா எளிமையில் நீங்கள் இதெல்லாம் அழிச்சிடலாம். இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு பக்கம் அழிக்கிறதுக்கு பதில் காசு இருந்தாலும் இல்லைனாலும் செய்ய முடிஞ்ச விஷயம் இல்லையா, ரொம்ப எளிமையான வழி. செஞ்சீங்கன்னா அது தாராளமாக உங்களை இந்த கேன்சர் செல்ஸை மேற்கொண்டு வளர விடாமல் அது தடுக்க தான் செய்யும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஃபைன்டன் லைஃப் ஸ்டைலோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக ஜப்பானினுடைய ஒரு சாதனை தமிழனை தான் இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவருடைய பேர் வந்து முத்துக்குமார். நிறைய விஷயங்களை பற்றி இப்போ நம்ம அலச போகிறோம்னே சொல்லலாம். நமக்கு முக்கியமாக தேவையாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கும் இந்த மண் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு புதுமையான விஷயங்களையும் அவர் சொல்ல நம்ம கிட்டே காத்திருக்கிறார். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இப்போ கேன்சர் செல்ஸ் வந்துட்டு நம்ம சாப்பிடாமல் இருந்தால் வந்துட்டு கேன்சர் செல்ஸ் வளராது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சாலும் ஒரு நாள் 2 நாள் நம்ம சாப்பிடாமல் விட்றோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக கேன்சர் செல்லாம் செத்துருமா? வெறுமனே அதுக்காக மட்டும் சாகாது. ஏன்னா நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா கேன்சர் செல்ஸுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ்ன்ற அந்த எனர்ஜி சோர்ஸை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணுவீங்க. ஆனால் அது இல்லாமல் சிலது இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எண்ணெய், இப்போ எண்ணெயில் பொரிச்சது இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிப்போம், ஏதோ ஒரு சீட் ஆயில். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில்ன்றது ரொம்ப பிரபலமாக இருக்குது, அதுதான் ரொம்ப சத்துன்ற மாதிரி இருக்குது. இல்லை மற்ற நாடுகளுக்கு போனால் கெனோலா ஆயில்ன்றது இருக்குது. நமக்கு இதுதான் சீப்பாகவும் கிடைக்குது, இல்லை அந்த பாம் ஆயில்ன்றது சீப்பாக கிடைக்குது. அப்போ இதை வாங்கி நம்ம சமைச்சோம் அப்படின்னா இதில் இருக்க அந்த omega-6ன்ற ஃபேட்டு உங்களுடைய அந்த கேன்சர் செல்ஸை அதிகப்படுத்துறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். எப்படி குளுக்கோஸ் ஒரு காரணியோ அதே மாதிரி இந்த omega-6ன்ற அந்த ஃபேட்டி செல்ஸு அது வந்து உங்களுக்கு அது ஒரு காரணம். இது இல்லாமல் நான் ப்ரோட்டீன் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறவங்களும் அந்த ப்ரோட்டீனுமே ஒரு காரணம். அப்போ இந்த மேக்ரோவில் முக்கியமான இந்த கெட்ட ஃபேட்டு இல்லை இந்த கார்போஹைட்ரேட்டு இல்லை இந்த ப்ரோட்டீனு இது எல்லாமே காரணமாக இருக்கிறப்போ இந்த ஃபாஸ்டிங்ன்றது இது எல்லாத்தையும் கட்டாயம் அவாய்ட் பண்ணி உங்கள் பாடி இந்த ஸ்டேஜிலே இல்லாத கட்டத்துக்கு நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ அது கம்ப்ளீட்டாக சரி பண்ணுமே தவிர, இல்லை ஒரு நாள் 2 நாள் நான் இருந்துட்டேன்னா இது வந்ததுக்கப்புறம் 1 நாள் 2 நாள்லாம் இருந்தால் கட்டாயம் சரியாகாது. வராமல் தடுக்கிற நேரம்
ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா அப்போ அது வந்து உங்களுக்கு பலனளிக்குமே தவிர வந்ததுக்கப்புறம் அது பலனளிக்காது. இதுக்கு இந்த சிக்கன் சாப்பிடலாம், ஃபிஷ்ஷு சாப்பிடலாம், ஆனால் ஆடு மட்டும் சாப்பிடக்கூடாது, கோழி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, எல்லாத்துலேயுமே ஒன்று தான். இதில் நான் சொன்னல, ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கனில் இருக்க தான் செய்யும். அதுக்காக சிக்கனே சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது. இல்லை ஆடு சாப்பிடணும். ஆடோடைய பிரச்சனை என்னன்னா அதில் இருக்க அந்த டிரான்ஸ்ஃபேட்டு, அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு அதில் பிரச்சனை தான். ஆட்டு கறியை வெட்டுறோம், கொழுப்பை வெட்டி போட்டு கறியை மட்டும் தின்ட்டு போகிறது வழி இல்லாமல் கிடையாது. நம்ம அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும், ஒரு சாக்கு சொல்லணும் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம், அதை சொல்லிக்கலாமே தவிர வழியை நம்ம எப்படி வேணால் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ சிக்கனே இருக்குது, சிக்கன்லேயும் வந்து கொழுப்பு இல்லாமல் கிடையாது. அந்த கொழுப்பு அது கொழுப்பு தான். அது எந்த கறியாக இருந்தானே கொழுப்பு தானே. அதை தவிர்த்துட்டு நம்மளால் கறியை மட்டும் சாப்பிட முடிஞ்சா ஓகே. அந்த கறி மட்டும் கொஞ்சமாக அந்த ஒருவேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டில் நான் இருந்த பீரியடில் கட்டாயம் வந்து இந்த இதெல்லாம் நான் தவிர்த்துட்டேன். கார்போஹைட்ரேட்டை கம்ப்ளீட்டாக தவிர்த்துட்டேன். இந்த சீட் ஆயில்ஸ்ன்ற அந்த omega-6 எந்த ஃபார்ம்லேயும் நான் போகிறத தடுத்துட்டேன். ப்ரோட்டீனில் குறிப்பாக குளூட்டமின் ஒரு டைப் இருக்கும், அந்த குளூட்டமின்றது போகாமல் நான் பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம கொடுக்காம இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல யுக்தின்றது என்ன அப்படின்னா, இப்படி இந்த படத்துல சொல்லுவாங்க, இறுதி சுற்று படத்துல வந்து எதிரியோட ஆயுதத்தை அழிக்கவும் செய்யணும், நம்மளோட ஆயுதத்தை ஸ்ட்ராங்காகவும் ஆக்கணும் அப்படின்றது. அதேதான் இந்த கேன்சர் செல்ஸை காலி பண்ற யுக்தின்றது என்ன அப்படின்னா, அது சாகிறதுக்கு சாப்பாடு கொடுக்காமலும் இருக்கணும், இன்னொன்னு சாகிறதுக்கு நாமளும் சாகடிக்கிற வேலையும் செய்யணும். இது ரெண்டையும் செஞ்சோன்னா சரியாயிடும். இப்போ அதில் நமக்கு ஆல்ரெடி உடம்புல வந்துட்டு ஒரு இம்யூன் பவர் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னா அது கேன்சர் செல்ஸை எதிர்த்து போராடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கேன்சர் செல்ஸ் அது எதிர்த்து போராடும்னு எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. ஏன்னா கேன்சர் செல்ஸ் இது எல்லாத்தையும் ஊடுருவி வெளியே வர்றதான் அதோட வேலையை. என்ன இது போராடுறது தான் அந்த பிளட் டெஸ்ட் அது காட்டி கொடுக்குமே தவிர அதை காலியெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன விதமான ஃபுட் ஐட்டம்லாம் எடுத்துக்கிட்டா ஓரளவு வந்துட்டு நம்ம இந்த பிரச்சனைகள், இந்த ஒரு ஹீமோவோ ஒரு ரேடியேஷனோ ஒரு அதிகப்படியான நமக்கு வந்துட்டு சஃபர் ஆக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு நம்மளோட அன்றாட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம வாழணும் அப்படின்னா எந்த விதமான ஃபுட் ஐட்டம்ஸ்னால இது நம்ம ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த நம்ம ஹெல்தி நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இட்லி தோசை இல்லை இன்னைக்கு சிறுதானியத்தை வந்து நம்ம பெரிய அளவுக்கு நம்ம கொண்டு வரோம் இல்லையா, இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி. இப்போ சிறுதானியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் நீங்கள் சாப்பிட்ற ஒரு 7 நாள் கணக்கு வச்சிங்கன்னா அதில் 21 வேளை வருதுன்னா 2 வேளைக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது சிறுதானியத்தை. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், சிறுதானியத்தை சாப்பிட்ற முறையும் மாற்றியாச்சு, சாப்பிட்ற அளவையும் மாற்றியாச்சு. கடையில் போனால் நான் சிறுதானிய தோசை சாப்பிட்றேன், அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. அப்போ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈல்டானீங்கன்னா அதுக்குண்டான பாதிப்பை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இந்த புரிதலோட நீங்கள் சில வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயம் வராமல் நம்மளால் தடுத்துட முடியும். அதில் முக்கியமாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லணும்னா அறவே காட்டுத்தனமாக எல்லாத்தையும் நம்ம வந்து இதை நம்பி இதெல்லாம் சரி நம்பணும் அப்படின்னா கட்டாயம் வரும். இப்போ ஒரு முக்கியமான உதாரணம் சொல்கிறேனே, கருப்பு கவுனி அரிசி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லிடுவீங்க. ஆனால் ஆன்டி ஆக்சிடென்ட்டை நீங்கள் ஹை ஹீட்டுக்கு உள்ளாக்குனீங்கனாலே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்காது. அப்போ நீங்கள் கருப்பு கவுனி அரிசியை வந்து நீங்கள் சமைக்கிறீங்க, கஞ்சி மாதிரி வைக்கிறீங்க, பவுடர் ஆக்கிட்டு கஞ்சியாக மாற்றுறீங்க, இல்லை சோறை நல்லா வேக வைக்க 10 விசில் விட்டுறீங்க, 12 விசில் விட்டு வேக வைக்கிறீங்க, கலர் இருக்கும், ஆனால் அதில் இருக்க ஆந்தோசைனின் இருக்காது, போயிடும். அப்போ அந்த பர்பஸ் என்ன சால்வ் பண்ணுச்சு, ஆந்தோசைனின் நீங்கள் சாப்பிட்றது ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்போ நமக்கு புரிதல் எங்கே இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, என்ன பொருளை என்ன காரணத்துக்காக எடுக்கோமோ அந்த காரணம் நம்ம சாப்பிட்றது போது நடக்குதா அப்படின்ற அடிப்படை புரிதல் வேணும். இந்த லாஜிக்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம அணுகணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளால தவிர்க்க முடியும். இப்போ அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கஞ்சி ஆக்காமையோ பவுடர் ஆக்காமோ இப்போ எப்படி தான் சாப்பிட முடியும் அந்த கருப்பு கவுனி அரிசி? வழியே இல்லை. அதனால தான் சில பொருட்கள் வந்து என்ன காலப்போக்கில் அது பயன்பாட்டில் இல்லாமல் அழிஞ்சு போனது. நாம் என்ன பண்ணுறோன்னா இதை எல்லாத்தையும் வந்து வலுக்கட்டாயமாக இப்போ திணிச்சிட்டு இருக்கோம். அது என்ன பொறுத்தளவில் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அது ஒரு தேவையில்லாத ஆணி. அந்த ஆணி தேவையே இல்லாமல் போனாலும் இங்கே எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போகிறதில்ல. வேணா ஒரு விவசாயத்துக்கு யாருக்கோ அது பயன்படுதுன்னா தாராளமாக பயன்படுத்து. எனக்கு ஒரு வெரைட்டிக்கு, எனக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு நான் சாப்பிட்றேன்னா சாப்பிட்டுட்டு போகலாம். அப்படி தான் அதை எடுக்கணுமே தவிர இதை சாப்பிட்டீங்கன்னா இதை சரி பண்ணும் அப்படின்னு நீங்கள் நம்பி சாப்பிட்டீங்கன்னா சத்தியமாக அது அந்த வேலையை பண்ணலை. அந்த வேலைக்காக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் எடுத்த முடிவு வந்து ஒரு தவறான முடிவு. இப்போ எல்லாருமே இந்தியாவில் ரொம்ப காமன் ஃபேஷனாக வந்துட்டு அந்த முள் சீத்தாப்பழமும் அதனோட இலையையும் வந்துட்டு பவுடர் பண்ணி சாப்பிட்றது. முள் சீத்தாப்பழம் சாப்பிட்டா கேன்சர் கட்டி வந்து சிங்க் ஆகும், குறையும், ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல போகிறது. அதிகமாக இந்தியாவில் நீங்கள் யூடியூப்பில் எதை எடுத்து நீங்கள் பார்த்தாலும் கேன்சரை குணமாக்க வேண்டுமா முள் சீத்தாப்பழம் சாப்பிடுங்கிறது பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கு. இல்லை, அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம ஊரில் என்ன ஒரு மித்து இருக்குது அப்படின்னா, எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரே ஆன்டி ஆக்சிடென்ட்டாக பார்க்குறாங்க.
ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்குள்ள அது என்ன வெரைட்டி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேர்க்கடலையோட தொலி இருக்கு, எது அந்த ப்ரௌன் கலரா ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ப்ரௌன் கலரா இருக்க தொலியில ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து அப்படி ஊதி தான் நம்ம தின்னுவோம், ஆன்டி ஆக்சிடென்ட்டை தூர போட்டுருவோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ல என்ன இருக்குன்னா ரெஸ்வெட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அப்போ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த தன்மையோட நம்ம எடுக்கிறோமான்னு எடுத்தா கரெக்ட். இதுல இருக்கதான் செய்யுது, ஆனா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன வேலை பார்க்குது அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஒன்று வேலை பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2-3 ஆன்டி ஆக்சிடென்ட் நான் சொல்றேன். இப்போ ஆலிவ் ஆயில்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த ஆலிவ் ஆயில்னு ஒரு ஆயில், அதுல ஆலியோபிரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இந்த கேன்சர் செல்ஸை தன்னைத்தானே சாகடிக்குது பாத்தீங்களா, அந்த வேலையை அது பண்ணும். கேன்சர் செல்ஸை தன்னைத்தானே சாகடிக்கிற அதை வந்து இந்தியன் இங்கிலீஷ்ல சொன்னா ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெக்னிக்கலா அதை சொல்றது வந்து அட்டாஃபேஜி அப்படின்னு சொல்லணும். இந்த அட்டாஃபேஜின்றது அதை இன்டியூஸ் பண்ணும். இந்த ஆலியோபிரின்ன்ற இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அட்டாஃபேஜியை இன்டியூஸ் பண்ணும். இந்த அட்டாஃபேஜின்ற என்னன்னா செல்ஸ் தன்னைத்தானே சாப்பிட்டுக்கிறது. அப்போ நீங்க ஆலிவ் ஆயில நீங்க தினசரி நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னா அது சரி பண்ணும். இதே ஆமா, இதே இது கிரீன் டீ இருக்கு. கிரீன் டீ சமீபமா ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. ஆனா ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்னு சொல்றாங்க. ஆனா அதுல என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு பதில் நம்ம என்ன எல்லாத்தையும் ஒன்னோட கம்பேர் பண்றதுனால அது கொஞ்சம் விலை அதிகமா இருக்கிறனால அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இல்ல இதெல்லாம் தேவையில்லை, இதுக்கு பதில் நீங்க இதை சாப்பிடுங்க, நெல்லிக்காய் சாப்பிடுங்க, அதுவே ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது சீப்பா இருக்கு. பட் இது செய்யற வேலை வேற, இது செய்யற வேலை வேற. அந்த கிரீன் டீல என்ன அப்படின்னா இஜிசிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதோட வேலை என்னன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளூட்டமின் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த குளூட்டமின் வந்து கேன்சர் செல்ஸுக்கு ஒரு வகையான சாப்பாடு. இந்த குளூட்டமின் அது சப்ரஸ் பண்ற வேலையை பார்க்கும். இப்போ இந்த கிரீன் டீயை குடிச்சிங்கன்னா அந்த வேலை அது பண்ணும்போது அது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உண்டான வேலையை அது கட்டாயம் பண்ணும். இந்த டைப் ஆஃப்ல ஒரு இது எல்லாத்தையும் என்ன காரணத்தை அது பண்ணுதோ அதை பண்றதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு அதை செய்யறதுக்கு உண்டான வழிமுறையை மட்டும் நம்ம ஏற்படுத்தி விட்டோம்னா கேன்சர் செல்ஸ்ன்றதை நம்மளால அடியோடு அகற்ற முடியுங்கிறது தான் ஒரு விஷயம். இப்போ அலோபதியை தாண்டி நிறைய மெடிசன் இருக்குது. சித்தா இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, யுனானி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது. இது நாலுமே சப்போர்ட்டிவாக தான் இருக்க முடியுமே தவிர்த்துட்டு எந்த ஒரு நோயுமே அழிக்கிறதுக்கான ஒரு முழுமையான ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா அந்த 4 மருத்துவத்துலையும் இல்லைங்கிற வார்த்தை நிறைய இடங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை முற்றிலும் 100% அப்படி என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அது ஒருவேளை இப்படி இருக்கலாம். எந்த நோயா இருந்தாலும் சரி, இந்த நோயின் மட்டும் இல்லை, கேன்சர் மட்டும் இல்லை, எந்த நோயா சில நோய்க்கு வந்து தீர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஏதோ ஒன்றுத்துல இருக்க தான் செய்யுது. அதை அவங்க ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்க தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் என்ன, இந்த மாடர்ன் மெடிசனில் இருக்கிறவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற சில கண்டிஷன்ஸ் வந்து அதில் இருக்காது. அதனால அது இல்லவே இல்லை அப்படின்னு முற்றிலும் நம்மளால் மறுக்கவும் முடியாது. இருக்குது சில நோய்களுக்கு கட்டாயம் அதில் தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் தீர்வு இருக்குது. ஆனால் எல்லா நோய்க்கும் அதில் தீர்வு இருக்குன்னு நம்மளால் அதை ஏற்றுக்க முடியும். அவங்களுக்கு ஒரு பர்டிகுலராக இந்த நோய் இருக்கா, தாராளமாக அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தா அவங்களுக்கு இது ஆளாளுக்கு வேற மாறும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 இட்லி சாப்பிடுவீங்க, நானும் அதே 4 இட்லியை சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பு ஒன்றா இருக்கும், உங்களுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பு வேறவா இருக்கும். அதனால அந்த அடிப்படை இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நம்ம கட்டாயம் அது பலனை தெரியும், நமக்கும் நோயிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். எந்த ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட நீங்கள் நம்ம வந்து இந்தியாவில் எந்த ஹாஸ்பிட்டல்ஸில் போனாலும் ஆல்டர்னேட் மெடிசன் இந்த மருத்துவம் சார்ந்த ஒரு இந்தியன் சார்ந்த ஒரு மருத்துவங்கள் இருக்கக்கூடிய இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானிலாம் வந்துட்டு எடுத்துக்கிறவே கூடாதுமா. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்னுபாங்க. ஆனால் ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் ஒரு ஹோமியோபதி, யுனானியோ போனீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதையும் எடுத்துக்கோங்க, அலோபதியும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் வந்து அலோபதி வந்து இதை முழுமையாக வந்துட்டு வேணான்னு நினைக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் அதை ஒரு ஸ்கேமாக நான் பார்க்குறேன். ஏன் அதை ஸ்கேமாக பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த நான் சொன்னல, இப்போ என்னோட கேன்சர் ஜேர்னியில் வந்து என்ன மாடர்ன் மெடிசன் தான் சரி பண்ணுச்சு. பட் அந்த மாடர்ன் மெடிசன் சரி பண்ணும்போது அந்த மாடர்ன் மெடிசனுக்கு நான் ஒரு காசு நான் பே பண்ணியிருப்பேன்ல, என்னோட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஒரு பீரியட் எடுத்து நான் ஒரு செலவு பண்ணியிருப்பேன்ல, அந்த செலவு நான் கீமோன்ற ஆப்ஷனையோ ரேடியேஷன் தெரப்பின்ற ஆப்ஷனையோ சூஸ் பண்ணியிருந்தேன்னா பல மடங்கு அதிகமாக நான் பே பண்ணியிருப்பேன். இதே இது நீங்கள் வந்து ஒரு சித்தாலையோ ஆயுர்வேதத்திலையோ நீங்கள் வந்து கரெக்டான எல்லாரையும் நான் அப்படி சொல்லலை, ஒரு பர்டிகுலர் இதுக்கு இதுதான் சரியான வழிமுறைன்னு அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் டயபெட்டிஸ் வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியுமானா ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் அலோபதி உங்களை ரிவர்ஸ் பண்ண விடாது. ஏன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சராசரியாக 3000 to 5000 ரூபா அவர் செலவு பண்ணுவார் மாசம். இதை எப்படி ஒரு கம்பெனி அதை வேணான்னு சொல்லும், எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் அதை வேணான்னு சொல்லுவாங்க? அப்போ
இது எல்லாரும் சொல்றது போல நான் ஏதோ வந்து வேற்று கிரகத்துல இருந்து பேசுற மாதிரி தான் தெரியும். பட் யதார்த்தம் அப்படித்தான். ஆனா நீங்க உங்க வாழ்க்கை முறையை மாத்திக்கிறதன் மூலமா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரிவர்ஸ் பண்ண முடியிற விஷயத்த யார் சொல்லித்தரணும் அப்படின்னா, இந்த ஹெல்த் கேர்ன்னு நம்ம சொல்லிக்கிற இந்த டாக்டர்ஸ், இந்த மாடர்ன் மெடிசன் ஃபாலோ பண்ற டாக்டர்ஸ் சொல்லித்தரணும். ஆனா மாறா என்ன நிலைமை இருக்குன்னா, அவங்களே டயபெட்டிக்கா இருக்காங்க. ஆமாம், டாக்டர்ஸே டயபெட்டிக்காக இருக்காங்க, அவங்களுக்கும் மாரடைப்பு வரதான் செய்யுது. அவங்களையும் யங் டாக்டர்ஸோட இதுவும் அப்படி தான் இருக்குது. அவரே இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பாரு, உடம்ப ரொம்ப வந்துட்டு ஸ்டவுட்டாக இருக்காதீங்க, உடல் பருமனை பற்றி பேசுவார். அவரே அதே தான் இருக்கார், அவரும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பார். அதுதான் நம்ம ஊரில் ஒரு நகைச்சுவையான விஷயம். நம்ம ஒரு எதோ அதாவது நான் வந்து ஜென்ரலாக டாக்டர்ஸை வந்து எவாலுவேட் பண்ணும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு டாக்டர்கிட்ட போடும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நான் பார்ப்பேன். இவர் இதை பற்றி பேசுகிறாருன்னா அவருக்கு பேசுறதுக்கு உண்டான அருகதை அவருக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். என்ன அப்படின்னா, நாம சொல்றத நாம கடைப்பிடிக்கிறோமா, இல்லை நாம அந்த கிரைட்டீரியாக்குள்ள இருக்கிறோமா அப்படின்னா நமக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கு. இல்லைன்னா நமக்கு தகுதி இல்லை, வெறும் வாயில மட்டும்தான் சொல்றோம் அப்படின்னா அப்போ இந்த ப்ராக்டிஸ்ன்றது உங்ககிட்ட இல்லை. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண, இங்கே நிறைய விஷயம் தவறா போறது காரணமே என்னன்னா, ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாத விஷயத்த, ஏன்னா அது எளிமையா இல்லை, அப்படி ப்ராக்டிஸே பண்ண முடியாத விஷயத்த நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. இதை செஞ்சிருங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே 40 நிமிஷம் நீங்க நடங்க, உங்க குளுக்கோஸ் லெவல் குறையும். 40 நிமிஷம் யாருக்கு இருக்கு? அவங்களுக்கு அந்த 40 நிமிஷம் இருந்திருந்தா முதல்ல அவங்களுக்கு குளுக்கோஸ், இப்போ அந்த டயபெட்டிஸ்ன்றது வந்தே இருக்காது. அப்ப நமக்கு வந்து செய்ய முடியாத விஷயத்தமா சொல்லிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாம கஷ்டங்களை கொடுத்துட்டு இல்ல நீங்க செய்யல அப்படின்னு நம்ம சாக்கு போக்கு சொல்றது அது நியாயம் கிடையாது. ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு ஒரு டாக்டரே வந்து ரெஃபர் பண்ணுவார். அதே இடத்துல நம்ம உட்காந்து பார்த்துருப்போம். அந்த பேஷண்ட்டுக்கு சொல்லி முடிச்சுட்டு அவர் போய் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பீஸா சாப்பிட்டுட்டு, கரெக்டு, டாக்டரும் பர்கர் சாப்பிட்டுட்டு இருப்பார். இது வந்து ப்ரெஷரை எடுத்துகிட்டு இருப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு பிரியாணி சாப்பிடாதீங்கன்னு டாக்டர்ஸ் எல்லாருமே அறிவுறுத்தாங்க. 12 மணி பிரியாணி வந்துருச்சு, 4 மணி பிரியாணி வந்துருச்சு. குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட சொல்லிட்டாங்க. குர்குரேவாக இருந்தாலும் சரி, சாட் ஐட்டம்ஸில் என்னென்னலாம் சின்ன விஷயம் இருக்கோ 4 வயசு குழந்தைலேருந்து எல்லாருமே சாப்பிட தொடங்கிட்டாங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அதிகமாக நீங்கள் வந்து யூடியூப் எடுத்து நீங்கள் சினிமா பார்க்குறீங்களோ, அரசியல் பார்க்குறீங்களோ, எது பார்க்குறீங்களோ இல்லையோ, ஹெல்த்து சம்மந்தப்பட்டதை யார் சொன்னாலும் கேட்குறதுக்கு போகிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, அந்த கருப்பு கவுனி அரிசியோ இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அது என்னமோ ஒரு பெரிய ஃபேஷனாகவும் அதை நான் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாருமே நான் அன்றாட சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் தான், அதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இன்றைக்கி அது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. அது ஒரு பெரிய என்னமோ வந்து அரிய ஒரு பொருளாகவே அது வந்து மாறி போயிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மக்கள் வந்துட்டு இது இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்களே, என்ன விதமான ஃபுட் ஐட்டம் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? உண்மையான ஒரு விஷயம் நமக்கு தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறது. முதல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புல ஒட்டுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒட்டுதான்றது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வருஷமும் பண்ண ரத்த பரிசோதனை தான் அது காட்டி கொடுக்கும். ஆனால் நம்ம தான் அதை பண்ண மாட்டோம்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம உடம்புல எது ஒட்டுது ஒட்டலைன்றதை வச்சுட்டு இதை நம்ம சாப்பிடலாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஆனால் அதை நம்ம செய்யறது இல்லை. பட் பேசிக்காக சில விஷயம் நல்ல விஷயம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் எப்படின்னா, நல்ல விஷயம் பரவுறதுக்கு பதில் கெட்ட விஷயம் தீயா பரவும். எல்லா உலகம் பூரா அப்படிதான் ரொம்ப வேகமாக பரவும். அதனால நல்ல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா போகுமா அப்படின்னா எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த சில நல்ல விஷயங்களை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இட்லி தோசையை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது. சட்னி, அதாவது என்ன பண்ணுவாங்க, சட்னி இந்த ஐட்டத்தை அதிகப்படுத்துறது. சாம்பார்ன்றதை தண்ணியாக வைக்கிறது போல கொஞ்சம் கட்டியாக வைக்கிறது. அப்புறம் ப்ரோட்டீனுன்ற மித்து இருக்கு இல்லையா, அதாவது இப்போ வேர்க்கடலை, அது கொண்டக்கடலை ப்ரோட்டீனு, துவரம்பருப்பு ப்ரோட்டீனு, இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன், அதெல்லாம் ப்ரோட்டீனே கிடையாது. அப்போ எது ப்ரோட்டீன்னா அதுக்கு ஒரு எவாலுவேஷன் இருக்குது. எப்படி எவாலுவேஷன்னா, சிம்பிளான கால்குலேஷன் நான் சொல்கிறேன். ஒரு லேபிள் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, பின்னாடி லேபிள் இருக்கும். அந்த லேபிளில் ப்ரோட்டீனுக்கு ஒரு நம்பர் இருக்கும், மேலே எனர்ஜின்னு ஒரு நம்பர் இருக்கும். இப்போ இந்த ப்ரோட்டீனுன்ற நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ன்ற ப்ராடக்ட் கேலரி வந்து ஒரு 200ன்னு போட்டிருக்கு, ப்ரோட்டீன் வந்து ஒரு 10ன்னு போட்டிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100. இந்த 100ன்ற நம்பரு மேலே கேலரின்ற நம்பரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஹை ப்ரோட்டீன். இதே இது கம்மியாக இருந்ததுன்னா அது லோ ப்ரோட்டீன். இதுதான் பேசிக்கான லாஜிக். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எவாலுவேட் பண்ணுறது, இது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அது மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்டு ப்ராடக்டாக இருந்தாலும், இந்த பாசிப்பயிறு, உளுந்து எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படி கணக்கில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஹை ப்ரோட்டீன் எது லோ ப்ரோட்டீன் உங்களால் பிரித்து பார்க்க முடியும். அப்படி லோ ப்ரோட்டீன் பொருளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள், ஹை ப்ரோட்டீன்றதை சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் கன்சியூம் பண்ண உங்களுக்கு, அதாவது இது எப்படின்னா, நமக்கு இவ்வளோ தான் வால்யூம் இருக்குது,
அந்த வால்யூம்குள்ள தான் நீங்க எல்லா சத்தையும் நீங்க எடுத்துக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அந்த வால்யூமை தாண்டி தாண்டி எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப அது முதல் தப்பு. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா வால்யூம் என்னன்றதை முடிவு பண்ணணும். முடிவு பண்ண வால்யூம்ல அந்த வால்யூம்குள்ள எதை எவ்வளவு போட போறோன்றதை நம்ம முடிவு பண்ணணும். கண்ணா பின்னான்னு போட்டோம் அப்படின்னா கட்டாயம் கடைசி ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். கண்ணா பின்னான்னு செலவு பண்ணி தான் ஆகணும். முன்னாடி நம்ம சந்தோஷமா இருந்தோம் இல்லையா, சாப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அதுக்கு ஈக்குவலண்டாவோ பல மடங்கு அதிகமாவோ வேதனையை அனுபவிக்காம போக முடியாது. இப்போ ஒரு ஃப்ரூட் இருக்குது, அந்த ஃப்ரூட்டை நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சுகர் பெருசாலாம் ஏறாதுங்கிறாங்க. அதே ஃப்ரூட்டை வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவர் ஒரு ஆப்பிளையே க்ரஷ் பண்ணி சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் உடம்பெல்லாம் ஏறிடுங்கிறாங்க. அவருக்கு பல்லு இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவார்? அவருக்கு பல்லு இல்லாதவர் வந்து சிம்பிள், ஆப்பிளை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு வேக வச்சு சாப்பிடலாம். ஒரு கதை நான் சொல்றேன், உண்மையா நடந்த சம்பவம். ஒரு பாடி பில்டர், அந்த பாடி பில்டருக்கு என்ன சொல்றாங்க, நீ ஆப்பிள் சாப்பிடு அப்படின்னு அவருக்கு சொல்றாங்க. இது முன்னாடி யூஎஸ்ல நடந்த சம்பவம். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார் இல்லையா, அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணாரு, ஆப்பிள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வேக வச்சு சாப்பிடணும்னா உள்ள இருக்க ஃபிளஷை மட்டும் அவர் வேக வச்சு சாப்பிடுறாரு. இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா மேல இருக்க தோலை பூரா அவர் சாப்பிட்டுறாரு. இப்போ இவருடைய பெர்ஃபார்மன்ஸை விட ஃபிளஷை சாப்பிட்டவர பெர்ஃபார்மன்ஸை விட அசிஸ்டன்ட் அந்த தோலை சாப்பிட்டுருப்பார்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாச்சு. ஏன் அது பெட்டர் ஆச்சு அப்படின்னா அதுலதான் பெக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலிபிள் ஃபைபர் இருக்கு. அந்த பெக்டின்றது கட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இவர் என்ன பண்ணாரு, பெக்டினை விட்டுட்டு இதை சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இதுல இருந்து அடுத்த கட்ட ரிசர்ச் என்ன பண்றாங்கன்னா, இவர் வேக வச்சு தானே சாப்பிட்டாரு, இந்த பெக்டினை வேக வச்சு சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாச்சு. அதனாலதான் வெளிநாடுகள் எப்படி இருக்கும்னா ஆப்பிள் பை அந்த மாதிரியான சாப்பாடு வந்து நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு 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 நாட்டுல ஒரு உணவு கலாச்சாரம் உருவாகுதுன்றது அப்படித்தான் நம்ம ஊர்லயும் இருக்கு. எப்படின்னா இப்ப நீங்க வந்து நம்ம பேர்ல் மில்லட்னு சொல்றாங்க இல்லையா, கம்பை வந்து புளிக்க வச்சுதான் நீங்க சாப்பிடணும். அதனாலதான் கம்மங்கூழு அப்படிங்கிறது, கம்மங்கூழுன்றத குடிக்கிறதுக்கு பதில் நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கம்புல தோசை, கம்புல பொங்கல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னா எல்லா வெஜிடேரியன் ஐட்டத்துலையும் ஆன்டி நியூட்ரியன்ஸ் ஒன்று இருக்கும். ஃபைட்டேட்ஸாக இருக்கலாம், லெக்டின்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாம் குறைக்கிறது எதுன்னா ஃபர்மெண்டேஷனோ இல்லை சோக்கிங்கோ அது பண்ணும். இப்போ நம்ம கம்மங்கூழ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், முதல்ல ஊற வைப்போம், அப்புறம் அதை புளிக்க வைப்போம். அந்த புளிக்க வைக்கும்போது என்ன, அந்த கெட்டது குறிப்பாக வந்து தைராய்டு ஹார்மோனை போய் டிஸ்டர்ப் பண்ணுற அந்த கெட்ட நியூட்ரியன்ஸை பூரா அந்த புளிக்க வைக்கும்போது போகிறனால அப்படி சாப்பிட்டா அது உங்களுக்கு பலன் தரும். ஆனால் நாம என்ன பண்ணுறோம், இப்படி பொங்கல் நம்ம சாப்பிட்றோம், கம்பை பவுடராக்கி சாப்பிட்றோம், கம்பை ஸ்ப்ரவுட் பண்ணி அதை பவுடராக்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் நமக்கு கெட்டது தான் ஏற்படுத்தும். அப்போ நமக்கு பாரம்பரிய நோட்டில் எப்படி இந்த ஆப்பிள் பையின்னு சாப்பிட்றாங்களோ அப்படி இந்த பாரம்பரியமா நமக்கு ஒரு வழிமுறை இருந்துச்சு இல்லையா. ஏன் இன்னைக்கு நம்மளால ஒரு பொங்கலையும் ஒரு தோசையும் இப்படி பண்ண முடிஞ்சவங்களுக்கு இந்த அறிவு ஏன் முன்ன காலத்துல அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியாத, ஏன் இதே தோசையை நீங்களா கண்டுபிடிச்சிங்க? முன்னாடி இருக்கவங்க தானே கண்டுபிடிச்சாங்க, முன்னாடி இருக்கவங்க தானே இட்லி ஊத்துனாங்க. அதே இதுதமா வச்சு ஏன் அவங்க செய்யலைன்றதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், சமீபத்துல இன்னோவேட் பண்றேன், நான் ஃபுட்ஸ்ல இன்னோவேட் பண்றேன்ற பேர்ல இது தற்குறித்தனமா சில வேலையை நம்ம பண்றோம். அதையெல்லாம் விட்டோம் அப்படின்னா நமக்கு வாங்குற ஆப்பை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம லைஃப் ஸ்டைலை வச்சு, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டமை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம எப்படினாலும் வந்துட்டு ஹைப் பண்ணிக்கலாம், எவ்வளோ வருஷம்னாலும் நம்ம நோய் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தாண்டி ஒவ்வொரு மாத்திரையும் கண்டுபிடிக்கப்படுறதும் ஏதோ ஒரு மூலிகையினுடைய பேஸோ, ஏதோ ஒரு பொருளோ, ஒரு மஞ்சளோ, ஒரு சுக்கோ, ஒரு இஞ்சியோ, ஏதோ ஒன்று பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசணும், ஒரு அலோபதி டாக்டரால் வந்து இந்த சித்த மருத்துவமோ பாரம்பரிய மருத்துவங்களை ஏற்றுக்க முடியல. ஆனால் அந்த பாரம்பரிய மருத்துவங்கள் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தானே இந்த கெமிக்கல் கலந்து இந்த அலோபதியில் கொடுக்குறாங்க. அப்போ மட்டும் அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, இப்ப நான் எனக்கு லிம்போமான்னு சொன்னேன் இல்லையா, இந்த லிம்போமாக்கு மருந்து வந்து இந்த கீமோதெரப்பி இருக்கு இல்லையா, இந்த கீமோதெரப்பி எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டு முன்னாடி சும்மா முளைச்சு கிடக்கிற அந்த நித்திய கல்யாணி செடி இருக்கு இல்லையா, அந்த நித்திய கல்யாணி செடியில தான் இருக்கான். அதோடைய சயின்டிபிக் நேம் என்னன்னா விங்கா ரோசா அப்படின்றது. அதுல வின்பிளாஸ்டின் அப்படின்ற ஃபினாலிக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கீமோதெரப்பி பண்றாங்க. ஆனா அந்த விங்கா ரோசா அந்த நித்திய கல்யாணி செடியில அது இல்லாம இன்னும் 14 இருக்கு. ஆனா நம்ம இந்த மாடர்ன் மெடிசன் என்ன பண்ணா, அந்த ஒரு வின்பிளாஸ்டின்ற அந்த ஒரு பர்டிகுலர் மட்டும் எடுத்து கீமோதெரப்பி பண்ணும்போது அதனால ஏற்படுற சைடு எஃபெக்டும் கூடவே சேர்ந்து வரும். ஆனா இந்த விங்கா ரோசா என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல இருக்க கூட இருக்கிற அந்த மீதி இருக்கு இல்லையா, அது வந்து சைடு எஃபெக்ட்டுக்கும் சேர்த்துருக்கும். இது வந்து ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா பணம் பண்றவங்க அதை
தவிர்த்துருவாங்க. இதனாலதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் ஸ்கேம்ன்றதுக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான் ஒரு விஷயம். நம்ம நித்திய கல்யாணி வீடுகளில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருந்து இப்போ நிறைய இடங்கள்ல கிடையாது. இன்னைக்கு அது ஒரு அபூர்வ பொருள் மாதிரி டோட்டலாக மாறி போச்சு. ஆனால் எல்லா மிகப்பெரிய நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு தவறங்கள் பின்னாடி நின்றுட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு மனுஷனோட லைஃப்பில். ஆனால் இந்த மாடர்ன் மெடிசின்ஸ் வந்து நம்மளை இந்த பேட்டர்னில் தான் கொண்டு போயிருக்குது. கேன்சருக்கு திரும்ப நம்ம அதே ஒரு டாப்பிக்கில் போகலாம். கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுமையாக அந்த செல்ஸை அழிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃபைனலாக? இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கேன்சர் செல் அழிக்கக்கூடிய பொருட்களுக்கு இதுக்கெல்லாம் இப்போ நித்திய கல்யாணி சொன்னீங்க. இது போன்று இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நல்லா இருக்கு? இப்போ நம்ம வந்து கொய்யாப்பழம் இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, ப்ளூபெரிஸ் இருக்கு, அதாவது எல்லா வகையான பெரிஸ் இருக்குது. இப்போ இது நெல்லிக்காய் இருக்கு, முழு நெல்லி வந்து ஒரு டைப் ஆஃப் பெரி தான். ஸோ பெரி இருக்கு, வாழைப்பழம் இருக்கு. நம்ம வந்து என்னன்னா எங்கெங்க மிஸ் பண்றோம் அப்படின்னா கட்டை மறந்துடுறோம். இந்த கட்டு வந்து இந்த கேன்சர் செல்ஸை எதிர்த்து போராடுறதுல நிறைய வேலை அது பண்ணுது. ஏன்னா அதுதான் அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றதை அது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃபேட்டி ஆசிட் இன்டர்ன் உங்களோட ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு அது தேவைப்படுது. அதை நம்ம மறந்துடுறோம். அப்போ இதுக்கெல்லாம் தேவையான சாலிபிள் ஃபைபரை நம்ம மறந்துடுறோம். இந்த சாலிபிள் ஃபைபர் எதுலாம் இருக்குது? கொய்யால இருக்குது, ஒரு சிறிய அளவுக்கு தான். எவ்வளோ வெரைட்டியாக இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 வகையான காய்கறியாக சாப்பிடணும். 20 வகையான காய்கறியை ஒரு நாளைக்கு சராசரியா 350 கிராம். ஆனா 20 வகைன்றது முக்கியம். ஏன் 20 வகைன்றது முக்கியம் அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு வகையான சாலிபிள் ஃபைபர் இருக்கு. அது முக்கிய ரோல் பிளே பண்ணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா வாங்கினா ஒன்னா மொத்தமா வாங்குவோம். அந்த ஒன்னே வாங்கி அந்த ஒன்றை வச்சுப்போம். இன்னொரு நாள் வேற வாங்கினோம். அப்போ 7 நாள் 7 வெரைட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எவ்வளவு வெரைட்டிஸை நீங்க உங்க சாப்பாடுல கொண்டு வர முடியும். இப்போ இந்த ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பழுத்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழுக்கிறதுக்கு முந்தின செஞ்சு கடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருக்கும். அதை சாப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு துவர்ப்பு இருக்கும். அந்த துவர்ப்பு இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் எல்லா பழத்தையும் சாப்பிடுங்க. அது உங்களுக்கு நல்ல உதவும். போமகிரானட் இருக்கு, போமகிரானட்டை ரெகுலராக சாப்பிட்டா அது ஒரு பெனிஃபிட் தான். பீட்ரூட் இருக்கு, ஆனால் பீட்ரூட்டை இப்படித்தான் சாப்பிடணும்னு இருக்கு. கேரட்னா சமைச்சு தான் சாப்பிடணும், பீட்ரூட்னா பச்சையாக தான் சாப்பிடணும். ஆனால் நம்ம பீட்ரூட் எப்படி சாப்பிடுவோம்னா நல்லா வேக வச்சோ இல்லாட்டி வதக்கியோ. ஆமாம், பீட்ரூட்டை பச்சையாக சாப்பிடணும். பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா அதோடைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு மல்டிஃபோல்ட் கிடைக்கும். ஸோ இப்படி என்ன பொருள் நம்ம சாப்பிட்றோன்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி சாப்பிடணுன்றது தெரியும். இப்போ நான் முன்னாடி சொன்ன கருப்பு கவுனி மாதிரி தான். கருப்பு கவுனியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லது தான். ஆனால் வேக வச்சிங்கன்னா அது அதோடைய பலன் அது கொடுக்க போகிறது. அந்த மாதிரி நமக்கு ஒரு லிஸ்ட்டே எடுக்கணும்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவகேடோன்றதை சாப்பிடலாம், ஆனால் காஸ்ட்லின்னு சொல்லுவோம். இந்த கிரீன் டீயை குடிக்கலாம், ஆனால் காஸ்ட்லின்னு சொல்லுவோம். யாரால இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுது, தன்னால் குடிக்க முடியுது, அவங்கெல்லாம் அது தாராளமாக செஞ்சுட்டு போகிறது நல்லது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிம்பிள், இதெல்லாம் ஒரு பக்கம் சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப எளிமையான வழி. குறைஞ்சபட்சம் ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம்ன்றது வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ இருந்தீங்கன்னா எளிமையில நீங்க இதெல்லாம் அழிச்சிடலாம். இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு பக்கம் அழிக்கிறதுக்கு பதில் காசு இருந்தாலும் இல்லைனாலும் செய்ய முடிஞ்ச விஷயம் இல்லையா? ரொம்ப எளிமையான வழி செஞ்சீங்கன்னா அது தாராளமா உங்களை இந்த கேன்சர் செல்ஸை மேற்கொண்டு வளர விடாம அது தடுக்க தான் செய்யும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு கேன்சர் பற்றியும் இல்லை, டயபெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதும் சரி, நிறைய விஷயங்களை வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறையா, மருத்துவர் அலோபதியாக இருந்தாலும் சரி, அது பாரம்பரிய மருத்துவமாக இருந்தாலும் சரி, எது நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே ரவுண்ட்லேயே சொல்லிட்டீங்க சார். நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.